கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விதமான பொருட்களை குறித்து, குறிப்பாய் நூதனமான பொருட்களை குறித்து நாம் வாசித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். ஆவியானவர் அதை கொண்டு நமக்கு நல்ல வேத பாடத்தையும் கற்றுக் கொடுத்து வருகிறார். அந்த வரிசையில் இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கிட்டத்தட்ட 15 காரியங்களுக்கு 15 நூதன பொருட்களை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். நேற்று முன்தினமும் என்னுடைய மூத்த குமாரர் ரெவரண்ட் எபி சாம்ராஜா அவர்கள் சால்வைகளை குறித்து கடந்த சனிக்கிழமையும், போர்வைகளை குறித்து நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு போதித்திருப்பார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கான வேத பாடத்துக்கான வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 3:22. வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும். இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது குப்பிகளையும் என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த குப்பி என்பது என்ன? இந்த குப்பி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த குப்பி என்பதை ஞான அர்த்தத்தின்படி வேத பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குப்பி என்று சொன்னால் கைப்பை என்று சொல்லுகிறார்கள், அல்லது பைகள் என்று அர்த்தம். ஒன்று கைப்பை அல்லது பைகள் என்று அர்த்தம். ஆனால் இது ஞான அர்த்தத்தின்படி எடுக்காமல் எழுத்து அர்த்தத்தின்படி, அதாவது வசன அர்த்தத்தின்படி எடுக்கணும்னா, இந்த குப்பி என்பது சில இடத்துல தைலத்தை ஊற்றி வைக்கிற ஜாடியை குறிக்கிறது. சில இடத்துல இது குடத்தை குறிக்கிறது. ஏன்னா சில இடங்கள்ல தைலத்தை குடத்தில் ஊற்றி வைத்தார்கள் பார்க்கும். அப்ப குப்பி என்பது சில இடத்துல ஜாடியையும், சில இடத்துல கர்த்தர் நல்லவே அது குடத்தையும் குறிக்கிறது. இன்னும் சில இடத்துல அது பரணியை குறிக்கும். பரணி அப்படின்னாக்கா விலையேற பெற்ற கற்களினால் செய்யப்பட்டதான ஒரு பொருள். அதுதான் பைபிள்ல பார்க்கிறோம், வெள்ளை கல் பரணி அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த குப்பி என்பது இந்த ஏசாயா 3:22 குப்பி, அதனாலதான் குப்பி என்று சொல்லப்படாமல் குப்பிகளையும். ஏன்னா அந்த காலத்துல துருத்தி என்கிறதான ஒரு பை இருந்தது, அப்புறம் தண்ணீர் பை என்கிற ஒன்று இருந்தது, அப்புறம் தண்ணீர் ஜாடி என்கிற ஒன்று இருந்தது, அப்புறம் கர்த்தர் நல்லவன் குடம் என்கிற ஒன்று. இது இப்படி பல பொருட்கள் இருந்ததுனாலதான் இங்கு குப்பி என்று சொல்லப்படாமல் குப்பிகள் என்று பல உருவத்துல பல வடிவத்துல காணப்பட்ட பொருட்களை குறித்து குப்பிகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த குப்பியை குறித்து வேதத்திலே பலதரப்பட்ட குப்பியை பார்க்கலாம். அதுல முதலாவதாக ஒரு குப்பியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 10:1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கர்த்தர் நல்லவர். இங்கு முதலாவது ஒரு குப்பியை பார்க்கிறோம். இந்த குப்பி என்ன செய்தது என்பதை விட யார் கையில இருந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியம். யார் கையில இருந்தது? இந்த முதலாவது குப்பி தைல குப்பி.
இந்த தைல குப்பி இருந்தது சாமுவேல் என்னும் ஞான திருஷ்டிக்காரன் கையிலே இருந்தது. ஒரு பொருள் யார் கையில இருக்கிறதோ அதன்படிதான் அந்த பொருள் பயன்படும், அல்லது அந்த பொருளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் கையில திராட்சரசத்தின் பாத்திரம் இருந்தது. அதனால அந்த பாத்திரத்துக்கு என்ன பெயர் வந்தது? பரிசுத்த பாத்திரம் என்கிற பெயர் வந்தது. கர்த்தர் நல்லவர். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போது அங்கு அவருக்கு காடி கொடுத்தாங்க. அந்த காடியை ஒரு குச்சியிலே சத்திரம் மாட்டிருக்கிற இலைகளினால தோய்த்து கொடுத்தாங்க. அப்ப இயேசுவுக்கு காடி கொடுத்ததுனால அந்த குச்சியில் தோய்த்திருந்ததான கட்டியது அந்த இலைக்கு ஒரு மரியாதை. அதை போல இந்த குச்சி முதலாவது யாருடைய கையில இருக்கிறது? சாமுவேல் என்னும் சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, மிகப்பெரிய ஞான திருஷ்டிக்காரர், நல்ல நியாயம் தீர்க்கிற சரியான நியாயாதிபதி. திரும்ப சொல்றேன், ஒரு ஞான திருஷ்டிக்காரர், ஒரு தீர்க்கதரிசி, நல்ல நியாயமாய் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. இப்படிப்பட்ட ஒரு பலதரப்பட்ட பன்முகம் கொண்ட நல்ல மனுஷன் கையில இந்த குப்பி இருக்கு. இதுல இருந்து நமக்கு ஒரு சத்தியம் வெளிப்படுகிறது. என்ன சத்தியம்? நாம் யாருடைய கையில இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வெள்ளை வஸ்திரம் போட்டவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் கிடையாது. பைபிள் தூக்கின எல்லாரும் வேதத்தை தெரிந்தவர்களும் கிடையாது. அப்போ நாம் ரொம்ப கவனமாய் இருக்கணும். நாம் யார் கையில அகப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இன்னைக்கு சோத்திரம் ஊழியம் என்ற பெயரில தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பதை போல விதவிதமான ஊழியக்காரர்கள், வித்தியாசமான ஊழியக்காரர்கள், தாராளமான பலப்பட்ட ஊழியர்கள் பெருகிருக்கு. அதனால இன்னைக்கு பெரும்பாலான ஜனங்கள் ஒரு ஆசாரியனுடைய கரத்திலோ, ஒரு லேவியனுடைய கட்டுப்பாட்டிலோ, ஒரு சர்வ சங்க சபையிலோ தரித்திருப்பது கிடையாது. கர்த்தர் அளவே அப்போதைக்கப்போது சட்டையை மாற்றுவதை போல ஊழியக்காரர்களை மாற்றுகிறார். கடந்து போகட்டும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரருக்கு கீழாக அல்லது ஒரு ஊழியக்காரிக்கு கீழாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்க. இந்த தைல குப்பி முதலாவது சாமுவேல் என்கிறதான ஒரு ஞான திருஷ்டிக்காரருடைய கையிலே இருக்கு. இந்த ஞான திருஷ்டி என்றால் என்ன? இந்த ஞான திருஷ்டி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஞான திருஷ்டி என்பதே ஒரு மிகப்பெரிய தேவன் கொடுக்கிற கிருபையுள்ள ஆசீர்வாதம். அது எல்லாருக்கும் உடனே வந்துடாது. வேதத்துல முதல் ஞான திருஷ்டி என்று சொன்னாலே யோசேப்பு தான் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகும் 44:5. அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல்ல சொன்னான். சொல் என்றான். இங்கு வேதத்துல முதல் ஞான திருஷ்டிக்காரன் யோசேப்பு என்று பார்க்கும். சரி, இப்ப இந்த தைல குப்பி ஞான திருஷ்டிக்காரர் கையில் இருக்கு. ஞான திருஷ்டிக்காரனா எப்படி இருக்கணும் தெரியுமா? தானும் ஆசீர்வாதமாய் இருந்து தன்னோடு இருக்கிறவர்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர்களுக்கு பேர் தான் ஞான திருஷ்டிக்காரன். இன்னைக்கு ஞான திருஷ்டிக்காரன் தான் குறி சொல்றவன் சொல்றாங்க, அப்புறம் வெளிப்பாடு சொல்றவன் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவங்க சொல்றாங்க, வியாக்கியானம் பண்றவங்க, இவெல்லாம் ஞான திருஷ்டிக்காரன் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எழுத்தின்படி சொல்ற அர்த்தங்கள். நான் சொல்லுவது சத்தியத்தின்படி, உபதேசத்தின்படியான ஒரு அர்த்தம். ஒரு ஞான திருஷ்டிக்காரன் என்றால்
தானும் ஆசீர்வாதமாயிருக்கணும், தன்னோடு இருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வாதமா வைத்துக் கொள்ளும். யோசேப்பு இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டு பார்வோனுக்கு முன்பாய் எகிப்திலே உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே தன்னோடு இருக்கிற ஸ்தானாபதிகள், கண்காணிகள், தலையாரிகள், தலைவர்கள் எல்லாரையும் ஆசீர்வாதமா மாத்தாச்சு. இப்போ ஒட்டுமொத்த எகிப்தே பஞ்சம் விலகி புசிக்கத்தக்கதான ஆசீர்வாதமா மாறிடுச்சு. அப்பதான் யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, ஞான திருஷ்டியினால் தெரிய வராதோ. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய, நீங்க ஒரு தைல குப்பி என்பதை மறந்துடாதீங்க. உங்க ஊழியத்துக்கு, உங்க போதகருக்கு, உங்க மெய்ப்பருக்கு, உங்க தகப்பனுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க வாசனை கொடுக்கிற ஒரு தைல குப்பியா வச்சிருக்க. ஆனா நீங்க யாருக்கு கீழே இருக்கீங்க? யோசேப்பை போல ஒரு ஆசீர்வாதமான ஞான திருஷ்டிக்காரர் கீழே இருக்கீங்களா? அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் உங்க தரித்திரியம் மாறல, இன்னும் உங்க பஞ்சம் மாறல, இன்னும் உங்க நிர்வாணம் மாறல, இன்னும் தர்மம் எடுத்து பிழைக்க வேண்டி இருக்குது, இன்னும் கையேந்த வேண்டி இருக்குது. அங்க போய் பிரயோஜனம் இல்ல, வளர்ச்சி இல்ல, விடுதலை இல்ல, ஜெயம் இல்லை. ஆனா நான் ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஞான திருஷ்டிக்காரனுடைய அவனோட ஐக்கியம் தேவையே இல்லை. நீங்க இருக்கிற அந்த ஞான திருஷ்டிக்காரர், உங்களை நடத்துகிற ஞான திருஷ்டிக்காரர், அவரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஓ சோத்திரம், தன்னை காண்கிறவர்களையும் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். இதே சத்தியம்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல பேதுருவின் ஜீவியத்தில் அவர் முதலாவது ஞான திருஷ்டி அடைகிறார். எப்படி அடைகிறார்? அவர் இருக்கிறதே ஒரு ஆட்டு தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டிலே, அது மேல் வீட்டில மாடியில தங்கியிருக்கிறார். அதுவே ஒரு உயர்வு தான். இரண்டாவது, அந்த பேதுரு நல்ல ஜெபிக்கிறவராயிருக்கிறார், அது ஒரு உயர்வு. அடுத்தது ஒரு தரிசனம் பார்க்கிறவராயிருக்கிறார், அது ஒரு உயர்வு. அங்க கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, அது ஒரு உயர்வு. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா பெற்ற பேதுரு தான் மட்டும் அப்படி அல்ல. அடுத்தது கொர்நேலியு வீட்டுக்கு போன உடனே அந்த கொர்நேலியு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய் மாறுகிறார். அப்புறம் தன் ஜாதிக்காரர்களை அழைத்து சத்தியத்தில் நடத்துகிறவராய் மாறுகிறார். புறஜாதிக்காரர்களை அழைக்கிறவராய் மாறுகிறார். கடைசி பேதுரு ஞான திருஷ்டிக்காரங்கிற பேதுரு பிரசங்கித்த உடனே எல்லாரும் பரிசுத்தாவி என்கிற ஆசீர்வாதத்தினால் நிரம்பினார். அப்போ இந்த குப்பி ஏசாயா 3:22 சொல்லப்படுகிற குப்பிகள், அந்த குப்பியில முதல் குப்பி தைல குப்பி. இந்த தைல குப்பி யார் கையில இருக்குன்னா ஞான திருஷ்டிக்காரர் கையில இருக்கு. இந்த ஞான திருஷ்டிக்காரரை தானும் ஆசீர்வாதமாய் இருந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற ஒரு சாமுவேலின் கையில் இருக்கு. உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்றட்டும். அவருக்கு நல்லா கவனிக்கணும். ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியின் உண்மையான அனுபவம் என்ன இருக்கணும் தெரியுமா? அவங்க மூலமா நான் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க மூலமா எனக்கு விடுதலை கிடைக்கணும் என்று சொல்வதை விட்டுட்டு ஏன் மூலமா அவர்களுக்கு ஆசீர்வாதமா நான் விளங்கணும், ஏன் மூலமா அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பார்த்துருவாங்க. இதுதான் ஒரு பெந்தேகோஸ்தே ஆவிக்குரிய விசுவாசியின் முதிர்ச்சி. அவங்கள்ட்ட வரணும் என்பதை விட நம்ம கிட்ட இருந்து புறப்படும். இங்க நாம் பார்க்கிற யோசேப்பின் ஞான திருஷ்டி, அங்க பானபாத்திரம், யோசேப்பின் பானபாத்திரம் தான் சகோதரர்களுக்கு போனதை தவிர சகோதரருடைய பானபாத்திரம் யோசேப்புக்கு வரவே இல்லை. நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போகும். அப்ப இந்த தைல குப்பி சாமுவேல் கையில போன உடனே அங்க நல்ல ஒரு ஞான திருஷ்டி உண்டாகும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தைல குப்பியை வைத்திருக்க அந்த மனுஷன் யார் தெரியுமா? ஒரு நல்ல நியாயம் விசாரிக்கிற ஸ்தோத்திரம் அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். ஓ கர்த்தர் நல்லவன். நல்ல நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், நியாயத்தை சரியாய் சொல்லுகிற ஒரு கிருபையுள்ள மனுஷன். இந்த அனுபவம் ஓ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும்.
கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப இந்த நியாயம் விசாரிக்கிற ஓசத்துல அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 7:6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இங்கே ஒரு நியாயாதிபதியாக தைலக்குப்பியை வைத்திருக்கிற நியாயாதிபதியாய் சாமுவேலை பார்க்கும். இவருடைய நியாய தீர்ப்பு அல்லது நியாயம் விசாரத்தில் எப்படி இருக்கு பாருங்க. இவரும் போய் ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ பண்ணது உபச்சாரம், நீ பண்ணது சோத்திர வேசித்தனம், இன்னைக்கு கர்த்தர் அடிக்க போறார் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க இன்னைக்கு போயிட்டு வந்தது தாகோன் என்னும் சிலைக்கு முன்பாக, நீங்க போயிட்டு வந்தது தீயினால் என்கிற கோவிலுக்கு முன்பாய், அதனால உங்க வீட்டுல அக்கினி பிடிச்சு எரியும் அப்படி சொல்லவே இல்லை. இங்க ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். சாமுவேல் அங்க அமைதியா இருக்கிறார். அந்த ஜனங்க சாமுவேலை தேடி வந்து அவங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள். இதுதான் நல்ல தேவனால் நடத்தப்படுகிற நியாயாதிபதியின் ஆவிக்குரிய அனுபவம். இன்னைக்கு இப்படிப்பட்ட சோத்திரம் நியாய தீர்ப்புகள் அல்லது நியாயம் விசாரித்தல், நியாயம் தீர்க்குதல் இன்றைக்கு எந்த இடத்திலும் இல்லை. கர்த்தர் நல்லவை. இந்த விஷயத்துல நான் ஒரு காரியத்தை ஊழியக்காரர்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு விரிக்கப்பட்ட சில வலைகள், அந்த வலை என்னன்னு நான் சொல்லிடுறேன். சில இடத்துல கர்த்தர் அந்த தீர்க்கதரிசன ஊழியத்துக்காக கொண்டு போவார். அப்போ அங்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டி வரும். அப்போ ஒருத்தர் வருவார், இல்லாட்டி 2 பேர் வருவாங்க. ஐயா 2 நிமிஷம் பேசணும்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ சொல்லிருங்க, ஆனா கூடவே இதையும் சேர்த்து கொஞ்சம் சொல்லிருங்க, அப்படியாவது அவங்களுக்கு உரைக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர் நீங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, நீங்க கர்த்தர் சொன்ன நாங்க சொல்ல இந்த சத்தியத்தை இந்த வசனத்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சேர்த்து சொல்லிருங்கம்பாங்க, இல்லாட்டி நாங்க சொல்றத சொல்லுங்கம்பாங்க. இல்லைன்னா அவங்க உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் எப்படியாவது அவங்க மண்டையில ஏறுற மாதிரி கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்மள பண்ணுவாங்க. இந்த சோதனை பல முறை எனக்கு எத்தனையோ இடத்துல வந்தது. ஆனால் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், அவர்கள் சொன்னதின்படி அல்லது அவர்கள் சொன்னதின்படி, அவர்கள் கொடுத்த வசனத்தின்படி, அவர்கள் கொடுத்த சம்பவத்தின்படி அங்கு சொல்லாதபடிக்கு எதையும் மறுக்க மாட்டேன். அண்ணா அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு அது ஊழியம் கிடையாது, உங்க வேலை நீங்க பாருங்க, நான் கர்த்தர் சொல்றதா சொல்லுவேன். மிகாயா மாதிரி நான் சொல்ல முடியாது. மிகாயா மாதிரி சொன்னாக்கா மிகாயாவை வாயை சேர்த்து அடித்தாங்கன்னு பைபிள்ல பாக்குறோம். அப்ப எனக்கும் அங்க அடி விழுவும். அப்ப நான் செய்ய வேண்டிய ஊழிய என்னால் செய்ய முடியாம போயிடும். அப்ப சரி நான் செய்யறேன், நீங்க சொல்லிட்டீங்கல்ல எப்படி நான் பேசணுமோ பாத்துக்கிறேன் அப்படின்னு சரின்னு ஏற்றுக்கொண்டுட்டு உடனே தேவ சமூகத்தில் அறிக்கையிடும், ஆண்டவரே இவர்கள் சொன்னபடியோ அல்லது என் செவியில் போட்டதின்படியோ அல்லது கேள்விப்பட்டதின்படியோ அல்ல, நீர் என்ன பேசுகிறதோ அதை பேசு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நேரத்தில் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு பேசும். ஆண்டவரை நீர் பேசும். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12-17 சொல்லுகிறது, இந்த கோலையும் கையில பிடித்துக் கொண்டு போ, நான் உன் வாயோடு கூட வந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன், அது நீர் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றது ஆவியானவர் சொல்றது மட்டும்தான் சொல்றது. இப்போ இந்த தைல குப்பி யார் கையில இருக்குது? நல்ல நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியின் கையில இருக்கிறது. அந்த நியாயாதிபதியின் ஊழியத்தை பாருங்க, கர்த்தர் நல்லவே. இவர் தேடி போய் ஒவ்வொரு காரியமா சொல்லாதபடி அவரை தேடி ஜனங்க வர்றாங்க, அவரை தேடி மக்கள் வர்றாங்க.
ஓடி வந்து சொல்றாங்க, நாங்கள் பாவம் செய்தோம். ஓ சோத்திரம், நாங்கள் குற்றம் செய்தோம். அதை சொல்லி அறிக்கையிட்ட போது, சாமுவேல் அவர்களுக்குள்ளாய் சவாலிட்ட போது, அங்கு வானம் இடிக்கிறது, மின்னல் வெட்டுகிறது, ஓ மழை பெய்கிறது, கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறது. இந்த கடைசி காலத்துல ஓ உங்களுடைய ஜீவியத்துல நீங்க அண்டிக் கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவர்கள் நியாயத்தின்படி நியாயம் சொல்லுகிறவராய் இருக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறவர்களா இருக்கிறார்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மேலாக ரொம்ப முக்கியமா, உங்களிடத்தில் வருகிறவர்கள் தானே குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறவர்களா இருக்கிறார்களா? அவர்கள் குற்றத்தை உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜீவியம், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அந்த நியாயம் செய்வதற்கு ஏற்ற பக்குவமானதா இருக்கிறதா என்று பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயவுரை. ஒரு காலத்துல நான் கண்ணால கண்டது நற்செய்தி கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், வெளி அரங்கு கூட்டங்கள் நடக்கும் போது ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஜனங்க பாவ உணர்வடைவாங்க. அங்க ஒரு 150 பேர் 300 பேர் கூடியிருப்பான். அந்த கடைசி அந்த ஊழியக்கார செய்தி கொடுத்து ஜோம் பண்ணிட்டு பாரு. ஜெபத்தின் இடத்துல அந்த 300 பேர்ல ஒருத்தன் பயங்கரமா கீழே மேலே துள்ளி குதிச்சு கத்தி அங்கிருந்து சொல்லுவான், ஐயோ நான் சண்டாளன், ஐயோ நான் கொலைக்காரன், ஐயோ நான் தான் சாராயம் குடிக்கிறவன், ஐயோ நான் தான் மறைவிடத்தில் பாவம் செய்தேன்னு சொல்லி கைய தூக்கி கத்துவாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலத்துல கூட்டங்கள் நடந்தது. அப்புறம் கீழே படுத்து உருளுவாங்க. என்னை கடவுள் ஆண்டவர் மன்னிக்கணும், இந்த ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கணும், என் பாவம் கழுவப்படணும் சொல்லி தேம்பி தேம்பி அழுவாங்க. அப்படி பாவத்தினால அழுதவர்களை பிடித்து தூக்கி கொண்டு வந்து போட்டவர்களும் உண்டு, அவர்கள் எழுந்து சாட்சி சொன்னவர்களும் உண்டு. இப்படிதான் ஒரு காலத்துல பாவத்தை அறிக்கையிட்டதை குறித்த சாட்சி இருந்தது. ஆனா இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க, சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுக்கிறாங்க, ஜனங்களும் சாட்சிக்கு முன் வர்றாங்க. என்ன சாட்சி? எனக்கு பீரோ வாங்க முடிஞ்சது, எனக்கு கட்டில் வாங்க முடிஞ்சது, எனக்கு நிலம் வாங்க முடிஞ்சது, எனக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு, எனக்கு சொத்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சிட்டு சொல்லி இதுதான் சாட்சி சொல்லணுமே தவிர உள்ளான மனுஷனில் மாற்றம் வந்தது. நான் சொத்திரம் முந்தினவைகளை மறந்து இதோ புதிதும் கூர்மையுமான எந்திரத்தின் பற்களாய் மாறிவிட்டேன் என்று சொல்லுகிற சாட்சி இன்றைக்கு இல்லை. ஆனா சாமுவேல் நியாயாதிபதியா இருக்கும் போது, அவர் கையிலே ஒரு தைல குப்பியை பிடித்துக் கொண்டு இருக்கும் போது, அவரை தேடி வந்த ஜனங்கள் ஓ நாங்கள் பாவம் செய்தோம் என்கிறதை அறிக்கையிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்கு, அப்படிப்பட்ட ஒரு நியாயம் விசாரித்திருந்தது. அது எல்லாருடைய ஜீவியத்தில மாற்றத்தை கொண்டு வந்தது. அதனாலதான் சாமுவேல் சாகும் போது சாமுவேலுடைய மரணத்தை குறித்து சொல்லுது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இன்னும் சாமுவேல் மரித்தான், இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி ராமாவில் இருக்கிற வளவிலே அவனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போனான் என்று இந்த வசனம் சொல்லி, நான் சொன்ன இந்த வசனம் சரியா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பார்த்து சொல்லவில்லை, மனதில் ஆவியில் இருக்கிறதை சொல்லல. அப்போ சாமுவேல் மரித்த போது இஸ்ரவேலர் எல்லாரும் கூடினாங்க. ராஜாவாகி தாவீதும் வந்தாச்சு. இவ்வளவு பேர் சாமுவேலுடைய மரணத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை முகத்துக்கு முகம் பார்த்து குற்றம் சாட்டாமல், ஆனா என் குற்றத்தை அறிக்கையிட வைத்தவர். அவர் ரொம்ப சரியா எனக்கு நியாயம் சொன்னார். சவுல் பாவம் செய்த போது, ஓ நீ சால்வையை கிழித்ததை போலவே உன் ராஜ்யம் கிழிந்து போகும் என்று சொன்னார். தாவீதை பார்த்த போது, கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னார். சரியா நியாயம் சொன்னார். இதனால என்னுடைய தாவிக்குரிய தகப்பனுடைய மரணத்துக்கு நான் வந்தேன் என்று இஸ்ரவேலர் எல்லாரும் வந்தார். இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் மரித்தால் ஓ அனாதை படங்களாய் கிடக்கிறார். ஒரு ஊழியக்காரோட ஊழியத்தை நான் சொல்ல விரும்புறேன், ஆனா பேரை சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரபல்யமான ஊழியக்காரர், ரொம்ப பிரபல்யமான ஊழியக்காரர், ரொம்ப பெரிய ஊழியக்காரர்.
அவருடைய பிரசங்கம் அக்கினியும் பழம்புமாயிருக்கும். ஒவ்வொன்றும் பாறாங்கல்லை தூக்கி எரிந்ததை போல பயங்கர கடினமாகவும் இருக்கும். அதே சமயத்துல அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவருடைய தரிசனங்கள் எல்லாம் ஜனங்களை நடுங்க பண்ணும், திகிலடைய பண்ணும். அவரை கூப்பிட்டு எல்லா பெரிய சபைகள் கூட்டங்கள்ல ஊழியத்தை நடத்தினார். அப்புறம் அவர் அடிக்கடி வாரத்துக்கு 2 முறை நரகத்துக்கு போவார், வாரத்துக்கு 3 முறை பரலோகத்துக்கு போவார். அப்புறம் தானியேலை போய் பார்ப்பார், அப்புறம் பத்மித்து யோவானை போய் பார்ப்பார். இப்படி தரிசனம் பார்க்கறது, தரிசனத்தை எடுத்துக்கொள்ளப்படுறது, ஆவியின் மண்டலத்துல போறது, நரகத்துக்கு போறது, பரலோகத்துக்கு போறது, இதெல்லாம் பார்த்து என்னமோ சர்வ சாதாரணமா மாமனார் வீட்டுக்கும் அண்ணன் வீட்டுக்கும் மற்ற வீட்டுக்கு போன மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ஒரு குறித்த காலத்துல அவர் வயது முதிர்ச்சியினாலே அவர் மரித்தார். அவர் மூலமா உருவாக்கப்பட்ட தீர்க்கதரிசி இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நம்பர் 1 தீர்க்கதரிசி உயிரோட இருக்கார். ஆனா நான் கேள்விப்பட்டது, அங்க போயிட்டு வந்த பிரதானமான பெரிய ஊழியக்காரர் சொல்லி துக்கப்பட்ட ஒரு காரியம், அவர் மரித்த போது இவங்க எல்லாம் போய் பார்க்கும் போது அவர் மரித்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம் கூட கிடையாது. பல வருஷம் ஊழியம் செய்தார். அவ்வளவு தரிசனங்களை பார்த்தா, அவ்வளவு வெளிப்பாடுகளை சொன்னார். பரலோகத்துக்கு போயிட்டு வருவார், நரகத்துக்கு போயிட்டு வருவார், புஸ்தகம் எழுதி இருக்கிறார். ஆனா மரித்த இடத்துல அவருக்கென்று ஒரு கூட்டம் இல்லை. இப்ப ஏன் இது சொல்றேன்? இந்த காலத்துல நியாயாதிபதிகளாய் இருக்கிறவர்கள், நியாயம் தீர்க்கிறவர்கள், நியாயம் சொல்லுகிறவர்களுடைய எல்லா ஜீவியமும் ஏருக்கு மாறாய் இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கை, நீங்களும் நானும் ஒரு தைல குப்பி. கர்த்தர் நம்ம ஒரு தைல குப்பையா வச்சிருக்கிறார். நம்ம யாருக்கு கீழே இருக்கிறோம், யாருடைய அபிஷேகத்துக்கு கீழே இருக்கோம், எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறோம் என்பதை உயிர்ந்து ஆய்ந்து சோதித்து அறியுங்கள். நல்ல தேவ மனிதர்களா, நல்ல பிரசுத்தவான்களா, சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்களா, உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா, நல்ல வெளிப்பாட்டை கரெக்டா சொல்றவங்களா, ஆமான்னா ஆமான்னு சொல்றாங்களா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாங்களா, அப்படிப்பட்ட நியாயாதிபதி. இப்ப இந்த தைல குப்பி முதலாவது ஞான திருஷ்டிக்காரர் கையில் இருந்தது. ஞான திருஷ்டிக்காரர் என்று சொன்னால் தானும் ஆசீர்வாதமாய் இருந்து தன்னிடத்தில் வருகிறவர்களையும் ஆசீர்வாதமாய். இரண்டாவது, இந்த தைல குப்பி வைத்திருந்த சாமுவேல் நல்ல நியாயாதிபதி. தனிப்பட்ட ரீதியாய் மனதில் வன்மம் வைத்து நியாயம் தீர்க்காமல் தன்னை பார்த்தாலே பாவ அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியின் வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த சாமுவேல் என்னும் நியாயாதிபதி. மூன்றாவதாக, இந்த தைலக்குப்பி அந்த சாமுவேல்கிட்ட இருந்தது. இந்த சாமுவேலின் ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம்? மூன்றாவது அடையாளத்தை, அற்புதமான ஒரு அடையாளத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார் என்றான். அல்லேலூயா. இப்போ இந்த தைலக்குப்பியை வைத்திருக்கிற சாமுவேலுடைய 3வது அடையாளம் என்னன்னா, உண்மையுள்ள தீர்க்கதரிசி என்கிறதான ஒரு அடையாளம். இந்த உண்மையுள்ள தீர்க்கதரிசி என்பதற்கு சவுலுடைய வேலைக்காரன் சவுல்கிட்ட சொல்ற சில அடையாளத்தை பாருங்க. எப்பா முதலாளி, சவுலாகி நீர் எனக்கு முதலாளி, நான் உமக்கு வேலைக்காரன். ஆனா அந்த சாமுவேலை குறித்து சில அடையாளத்தை சொல்றேன்னு அவர் சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசி குறித்து சொல்ற முதல் அடையாளம் என்னன்னா, இவர் ஒரு தேவனுடைய மனுஷன் என்கிற தீர்க்கதரிசி. தேவனுடைய மனுஷன் என்கிற தீர்க்கதரிசி. 2வது, அவர் பெரிய மனுஷன் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. 3வது, அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்கிற தீர்க்கதரிசி. 4வது, நமக்கு வழியை காண்பிக்கிற தீர்க்கதரிசி. ஆமா ஐயா, கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத தீர்க்கதரிசிகளே இல்லை என்பது எனக்கும் தெரியும். தஞ்சாவூர்ல ஒரு தீர்க்கதரிசியை தெரியும்,
கன்னியாகுமரியில ஒரு தீர்க்கதரிசி தெரியும், ஆந்திராவில் ஒரு தீர்க்கதரிசி தெரியும், வெளிநாட்டில் ஒரு தீர்க்கதரிசி தெரியும், உங்க சபையில ஒரு தீர்க்கதரிசி, பல தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு தெரியும். சில கேள்விப்பட்டிருப்பீங்க, சில தீர்க்கதரிசிகளோடு பழகி இருப்பீங்க, சில தீர்க்கதரிசிகளோட நட்பையும் பந்தத்தையும் பாசத்தையும் வைத்திருப்பீங்க, சிலர் உங்களுக்கு குடும்ப தீர்க்கதரிசியாவே அவரை வைத்திருப்பீங்க. ஆனா நீங்கள் பழகுகிற, நீங்கள் ஐக்கியம் கொள்ளுகிற அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த 4 அடையாளங்கள் இருக்கிறதா? ஒன்று, அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்கிற அடையாளம் இருக்கிறதா? இரண்டாவது, எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் அவர் மதிக்கப்படுகிற, கனப்படுத்தப்படுகிற ஒரு பெரிய மனுஷன், பெரிய மனுஷி என்கிற அடையாளம் இருக்கிறதா? மூன்றாவதாக, அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம், சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையா, ஓ நடக்கிறதா என்கிற அந்த மனுஷனா இருக்கிறதா? நாலாவது, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, நீங்க போக வேண்டிய வழியை குறித்து கரெக்டா சொல்றவரா இருக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசி என்கிற போர்வையில எத்தனையோ குள்ள நரிகள் இருக்கிறது, குளிமுசல்கள் இருக்கிறது, ஓசத்திற்கு பசுந்தோல் போற்றின புலிகள் இருக்கிறது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் காதுக்கு சத்தமாய் வருகிறதை தவிர ஆவியை உயிர்ப்பிக்கவில்லை. இப்ப சாமுவேல் கையில அழகான ஒரு தைல குப்பி, அது தைலம் நிரம்பின குப்பியா இருக்கு. அந்த குப்பி எடுத்த அந்த மனுஷன் இப்ப நல்ல தீர்க்கதரிசியா இருக்கு. இப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன ஊழியம் எத்தனை நாட்டுக்கு பரவுச்சு தெரியுமா? இந்த சம்பவத்தின்படி, இந்த 1 சாமுவேல் 9:6 சொன்னா, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன ஊழியத்தின் விவரம் 5 நாட்டுக்கு அப்பால் போயிருக்கு. ஏன்னா இதே சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா, பென்யமின் கோத்திரத்தால் கீஸ் என்னும் மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் சொல்லிட்டு அங்கு அவன் எந்த தேசத்தான் என்று சொல்லி, அப்புறம் அந்த சவுல் வந்த தேசம், அப்புறம் கடந்து வந்த தேசம், இப்படியே சொல்லிட்டு அந்த கழுதையை தேடி சவுல் வந்தது 4 நாட்டை கடந்து 5ஆவது நாட்டுக்கு வராரு. அங்கதான் சாமுவேலை குறித்து கேள்விப்படாரு. அப்ப சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி என்பது 5 நாடுகள் கடந்திருக்கிற தூர இடத்துக்கு அவருடைய சாட்சி பரவி இருக்கு. அன்றைக்கு மீடியாக்கள் கிடையாது, இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பேஸ்புக் கிடையாது, ஏன் அட்லீஸ்ட் ஒரு ரேடியோ கூட கிடையாது. ஆனாலும் சாமுவேலுடைய தீர்க்க தரிசனம் தேசங்கள் 4-5 நாடுகள் கடந்து இருந்தது. அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரன் சொல்றான், இந்த நாட்டுல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இப்போ நீங்க ஐக்கியம் வச்சிருக்கிற, உறவு வச்சிருக்கிற, பழக்கம் வச்சிருக்கிற, அல்லது உங்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிற, உங்க காரியத்தை எல்லாத்தையும் கொட்டுகிற அந்த தீர்க்கதரிசிகளிடத்தில் இந்த அடையாளம் இருக்குதான் பாருங்க, இந்த அடையாளம் காணப்படுதான் பாருங்க. ஒரு முதலாவது, அவர் நல்ல ஞான திருஷ்டிக்காரரா இருக்கும். அப்படின்னா தானும் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னிடத்தில் வருகிறவர்களையும் ஆசீர்வாதமாய் மாற்று. 2வது, அவர் நல்ல நியாயாதிபதியா இருக்கணும். உள்ளது உள்ளதென்றும் இல்லாதது இல்லாததென்றும் தன்னிடத்தில் வருகிறவர்கள் பாவ உணர்வு அடையத்தக்கதான ஜீவியம் உள்ளவராய் இருக்கிறார். 3வது, அவர் தேவனுடைய மனுஷனா இருக்கணும், தீர்க்கதரிசியா இருக்கணும், போற வழிய சொல்றவரா இருக்கணும், அவரை குறித்த நற்சாட்சி நாடுகள் கடந்ததா இருக்கணும். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் உங்க ஜீவியத்துல இருக்காங்களா? இதுதான் கவனிக்க வேண்டும். சரி, இந்த சாமுவேல் வாழ்க்கையில இந்த 3 பிரதானமான அடையாளங்களை நான் சொன்னேன். இந்த 3 அடையாளங்கள் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே இருப்பதற்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, அப்ப சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து
இப்போ சாமுவேல் கையில ஒரு குப்பி இருக்குங்க. அந்த குப்பி எப்படி தெரியுமா இருக்குது? வெறுமையான குப்பியாய் அல்ல, அது தைலத்தினால் நிறைந்த குப்பி. அல்லேலூயா. இந்த தைலம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவன். இந்த தைலம் எதை விவரிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவன். இந்த தைலத்தை குறித்து அருமையான ஒரு வார்த்தையை பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். மார்க்கு 14:3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினான். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், சாமுவேல் கையிலே ஒரு குப்பி இருந்தது. அந்த குப்பி தைல குப்பியாயிருந்தது. அந்த தைல குப்பியை பிடித்ததுனால் அந்த மனுஷன் 3 பிரதான அடையாளம் உள்ள மனுஷனாய் மாறினார். முதலாவது ஞானதிஷ்டிக்காரராயிருந்தார், 2வது நியாயாதிபதியாயிருந்தார், 3வது தீர்க்கதரிசியானார். இந்த 3 அடையாளம் உள்ள மனுஷனாய் மாறுவதற்கு காரணம் அவர் வைத்திருந்த குப்பி நல்ல தைலம் நிறைந்ததா இருந்தது. இப்போ இந்த குப்பி என்று சொன்னால் ஆரம்பத்திலே சொன்னேன், அது உங்களையும் என்னையும் குறிக்கிறது என்று சொன்னேன். அப்படியானால் அது நம்முடைய சரீரத்தை அல்லது நம்முடைய மேனியை காண்பிக்கிறது. இப்போ எல்லாருக்குமே சரீரம் இருக்கிறது. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்குமே சரீரம் இல்லாம இல்லை. கண்ணு இல்லாதவங்க இருக்கலாம், காது இல்லாதவங்க இருக்கலாம், தொண்டை இல்லாதவங்க இருக்கலாம், பல்லு இல்லாதவங்களா இருக்கலாம், மூக்கு கூட இல்லாதவங்களும் நெஞ்சு போனவங்களா இருக்கலாம், அன்னம் இல்லாதவங்க இருக்கலாம். ஆனா உடல் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்குள்ள உடல் இருக்கு. ஒரு குப்பி என்கிற சரீரம் இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குப்பிக்குள்ள அந்த தைலம் இருக்கிறதா இல்ல வெறுமையான குப்பி இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே சரீரம் இருக்குது. ஆனா எல்லாருக்குள்ளும் தைலம் இருக்குதா? நல்ல அபிஷேகம் இருக்குதா? தைலம் என்கிற பரிசுத்தாவி இருக்குதான்னா அதுதான் சந்தேகம். இன்னைக்கு அபிஷேகம் இல்லாத சரீரங்கள் இருக்கிறது. ஆவியின் நிறைவு இல்லாத உடல் இருக்குது. ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த பரிசுத்தாவின் தொடுதல் இல்லாத ஜீவியம் இருக்கிறது. இதெல்லாம் வெறும் ஜாடிகள். இதெல்லாம் வெறும் ஜாடி. இந்த ஜாடி, இந்த குப்பி எல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஓ கர்த்தர் உங்களை நல்ல தைலத்தினால் நிரப்ப விரும்புகிறார். அந்த தைலத்தினால் நிரம்பினால்தான் நீங்க மற்றவர்களுக்கு வாசனையா மாற முடியும். சாமுவேலுடைய குப்பியிலே தைலம் இருந்ததுனாலதான் சவுல அபிஷேகம் பண்ண முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, என் மூலம் யாருமே ரட்சிக்கப்படுறது இல்ல பாஸ்டர், என் மூலம் யாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்ல பாஸ்டர், என்னன்னே தெரியல, யாரையும் ரட்சிப்புக்குள் நடத்த என்னால முடியல, ஞானஸ்நானத்துக்குள் நடத்த என்னால முடியல, திருவிருந்து கூப்பிட்டு வர என்னால முடியல, முன்னெல்லாம் நான் சொன்னா அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, இப்ப நான் என்ன சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்க. அப்படின்னா உங்களுக்குள் தைலம் இல்லை. உங்களுக்குள் அந்த தைலம் இல்லாத வெறும் குப்பியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப வெறும் குப்பியாய் இருப்பது தேவனுடைய தீர்மானம் இல்லை. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள், ஓ கர்த்தர் நல்லவே, வெறும் குப்பியா இருக்கிறது உண்மை என்று சொன்னால் அதை உணர்ந்து இன்றைக்கு ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு ராத்திரி என் ஆண்டவர் உங்களை நல்ல அபிஷேகத்தினால் நிரப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். அந்த தைலம் என்னும் நல்ல அபிஷேகம். இப்போ முதலாவது சொன்னேன், சாமுவேலின் கையிலே குப்பி இருந்தது. அதனால 3 அடையாளம் உள்ள மனுஷனாய் சாமுவேல் மாறினார்.
இரண்டாவது சொன்னேன், அந்த குட்டியிலே இப்ப தைலம் இருக்கிறது, அது அபிஷேகம் என்று சொன்னேன். இப்போ அந்த தைலம் எப்படிப்பட்ட தைலம்? அந்த தைலம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதுக்கு 2 வசனத்தை அடையாளமா காட்டு, 2 வித்தியாசமான வசனங்கள். முதலாவது அதே வசனம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1, 2வது வசனங்கள். 1, 2, 1 சாமுவேல் 10, 1, 2. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவன் தலைமேல் வார்த்தி அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த சாமுவேல் கையில இருந்த குப்பியில தைலம், இந்த தைலம் என்ன செய்யுது என்பதற்கு முதல் வசனம் சொல்றேன். அது 1 சாமுவேல் 10, 1 சொல்லுது. இந்த தைலம் என்ன பண்ணுச்சுன்னா, கர்த்தர் நல்லவன், சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையில அன்பை உண்டாக்கு. சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இடையில நெருங்கிய அன்பு. எப்படியா அந்த அன்புக்கு என்னையா அடையாளம்னா, அந்த வசனம் சொல்லுது, சாமுவேல் சவுலை முத்தம் செய்யும். எல்லாரும் எல்லாருக்கும் முத்தம் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கிற முத்தம் நல்ல முத்தமும் கிடையாது. ஆனா இந்த சாமுவேல் சவுலை முத்தம் செய்தான் என்று சொன்னால், இதுவரைக்கும் தூரத்திலிருந்து பார்த்து தூரத்தில் இருக்கிறவனுக்கு பேசிக்கொண்டிருந்த சாமுவேல் சவுலை கூப்பிட்டு இழுத்து அணைத்து அவருடைய முகத்திலே அருமையான ஒரு முத்தத்தை கொடுக்கிறான். அந்த முத்தம் நிருபங்களில் சொல்லப்பட்டதை போல பரிசுத்த முத்தமாயிருக்கிறது. இந்த பரிசுத்த முத்தம் என்பது சாமுவேலுக்கும் சவுலுக்கு இடையிலே ஒரு அன்பின் உறவை ஏற்படுத்தும். இந்த தைலம் என்ன செய்து பத்தியெல்லாம் கர்த்தர் அளவை வேற நாட்டுக்காரனையும் இந்த நாட்டுக்காரனையும், கழுதையை தேடின சாதாரண மனுஷனையும் தீர்க்கதரிசி ஆகிய தேவ மனுஷனையும் அன்பு கூற வைக்குது. இதுதான் இந்த தைலத்தின் முதல் அடையாளம். 2வது, இந்த குட்டியில் இருந்த தைலம் செய்த 2வது காரியம் என்ன தெரியுமா? அதே வசனம் 1 சாமுவேல் 10, 1 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, சவுலை தலைவனாய் மாற்றினார். எல்லாரும் சொல்றாங்க சவுல் ராஜாவானது அப்புறம். ஆனா இதுக்கு முன்பு இந்த சவுலை கர்த்தர் முத என்ன பண்ணார்னா தலைவனாய் மாற்றினார். ஒரு தலைமத்துவத்தை கொடுத்து ஒரு தலைவனா வச்சு அதுக்கப்புறம்தான் அவன் ராஜாவாய் அங்கீகரிக்கப்படுகிறான். இப்ப இந்த தைலம் என்ன பண்ணிருச்சு? முதலாவது சாமுவேலுக்கும் சவுலுக்கு இடையிலே ஒரு கபடற்ற அன்பை உருவாக்கி, 2வது சாதாரண மனுஷனை அசாதாரண மனுஷனாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. சவுல் ஒரு சாதாரண மனுஷன், இப்போ அவன் தலைவன் என்கிற அசாதாரண மனுஷன். இதுதாங்க அந்த அபிஷேகம். இன்னைக்கு கைய பாட்டு பாடினா கையை தட்டுறீங்க, டேமரின் அடிச்சாக்கா கையை ஓங்கி ஓங்கி தட்டுறீங்க, ட்ரம் அடிச்சா குதிச்சு குதிச்சு தட்டுறீங்க. நல்லது. ஆனா உங்களுக்குள்ள அபிஷேகம் எத்தனை பேர் மேல அன்பு கூற வச்சிருக்கு? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எத்தனை பேரை தலைவரா மாத்தி இருக்கு? நீங்க திருப்பி கேட்கலாம், நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க எத்தனை பேர் மாத்துறீங்க? நம்ம ஊழியத்தின் மூலமா தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்களா இல்லையா என்பதை SSK சாமுவேலாக நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தான் அதற்கு சாட்சி. எத்தனையோ ஊழியக்காரர்கள் நாம் பிரதிஷ்டை பண்ணோம். கன்னியாகுமரியிலே டாக்டரேட் அவார்டு கொடுத்தோம், ஆனரபிள் அவார்டு கொடுத்தோம், அப்புறம் ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்தோம், பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தோம், எவாஞ்சலிஸ்ட் கொடுத்தோம். எத்தனையோ பேரை நாம் உருவாக்கினோம். உங்களுக்கு தெரியாம 5 தீர்க்க தரிசன பயிற்சி முகாம் நடத்தி 3000 ஊழியக்காரர்களை பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். ஒரு அபிஷேகம் என்பது
கையத்தட்டுறதுக்கும் அந்நிய பாஷை பேசுறதுக்கும் யாரோ பாட்டு பாடும்போது ஆவில் நிரம்புறதுக்கு மட்டும் இல்லைங்க. உங்களுக்குள் இருக்கிற தைலம் என்கிற அபிஷேகம் உங்களோடு இருக்கிறவர்களிடத்தில் அன்பு கூற வைக்கணும். இரண்டாவது, உங்களுக்குள் இருக்கிற தைலம் என்கிற அபிஷேகம் உங்களோடு இருக்கிறவர்களை சாதாரணமானவர்களை அசாதாரணமானவர்களை மாற்ற வேண்டும். மூன்றாவது, இந்த தைலம் என்கிற அபிஷேகம் சாமுவேல் இருந்த குப்பியில் இருந்த தைலமாகிய அபிஷேகம் என்ன பண்ணி தெரியுமா? இதுதான் மூணாவது பெரிய ஊழியம். சாமுவேல் சொல்றாரு, நீ இன்னைக்கு என்னை விட்டு போவப்பா, நீ பென்யமின் தேசத்தின் எல்லையை கடந்து போவ. அப்போ இந்த நாட்கள் வருவாங்க, அவங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த தீர்க்க தரிசனம் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? சாமுவேல்கிட்ட இருந்த அந்த குப்பியில் இருந்த தைலம் முதலாவது அன்பு கொடுத்தது, இரண்டாவது ஒரு சாதாரணமான ஒருத்தர் அசாதாரணம் மாற்றினது, மூணாவது அந்த தைலம் என்ன பண்ணி செய்யுமா? இந்த சவுல் சாமுவேலை விட்டு போனாலும் சாமுவேல் மூலம் கிடைத்த அபிஷேகம் சவுலை விட்டு போகல. இதுதான் இன்னைக்கு விசுவாசிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையான சத்தியம். இன்னைக்கு நிறைய சபைகளில, கூட்டங்களில, சுத்திரம் பண்டிகைகளில ஆவிக்குள் நடத்தப்படுறோம், அந்நிய பாஷைக்குள் நடத்தப்படுறோம், தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கப்படுறோம், தரிசனம் பார்க்க வைக்கப்படுறோம். ஆனா எல்லாமே அந்த அரங்குக்குள் இருக்கும்போது, ஆலயத்துக்குள் இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது நல்ல கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, நிறைய ரெவலேஷன் வருது, நல்ல ட்ரீம்ஸ் கிடைக்குது, நல்ல விஷன் கிடைக்குது, நியூ தாட்ஸ் கிடைக்குது, நல்ல வேர்டு கிடைக்குது, நல்ல ப்ரொபெட்டிக்கல் வருது, என்னென்னமோ வருது. ஆனா வீட்டுக்கு வந்து வெளியில் போன பின்பு இது எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியாயிரும். ஆனா இந்த சாமுவேலுக்குள் இந்த தைலம் சவுல் சாமுவேலை விட்டு விலகி தூரமாய் போனாலும் அவன் மூலம் அபிஷேகிக்கப்பட்ட அபிஷேகம் இந்த சவுல் மேல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த 3 அடையாளங்கள் இந்த 1 சாமுவேல் 10:1-2 இதுதான் அந்த குப்பியில் இருந்த தைலத்தின் முதல் 3 அடையாளம். நான் சொன்னேன் 2 வசனத்துல இந்த தைலத்தின் அடையாளத்தை சொல்றேன்னு சொன்னேன். அதாவது முதலாவது பழைய ஏற்பாட்டு அடையாளங்கள் 3 உங்களுக்கு தைலத்தின் அடையாளத்தை காண்பித்தேன். கர்த்தர் நல்லவன். இரண்டாவது இன்னொரு வசனத்தை நாம் வாசித்தோம், மார்க்கு சுவிசேஷம் 14:3 வசனம். அங்க இந்த தைலம் என்னெல்லாம் பண்ணிச்சு பாருங்க. திரும்ப வாசிக்கிறேன், மார்க்கு 14:13. அவர் பெத்தானியாவில் குடியிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த ஒரு 3 அடையாளத்தை பார்க்கலாம். அந்த தைலத்தின் அடையாளம் 3 அடையாளம். முதல் அடையாளம் என்ன அடையாளம்னா, இந்த மார்க்கு 14:3 சொல்லுது, 1 அது விலையேற பெற்ற, 2வது அது வெள்ளை கல் பரணியில் வைக்கப்பட்டிருந்தது, 3வது அது ஊற்றப்பட்டது. முதலாவது விலையேறப்பட்டது, 2வது வெள்ளைக்கல் பரணிக்குள் பத்திரமாய் வைக்கப்பட்டது, 3வது ஊற்றப்பட்டது. ஒரு தைலம் என்பது, ஒரு அபிஷேகம் என்பது அது சாதாரண அபிஷேகமா இருக்கவே கூடாது சகோதரி, சாதாரண அபிஷேகமா இருக்கவே கூடாது சகோதரனே. உங்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் அது முதலாவது விலையேற பெற்றதா இருக்கவே. இதனாலதான் ஆதிகால பரிசுத்தவான்கள் நிறைய பாட்டு பாடினாங்க. அதுல ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் ஒரு பாட்டு பாடினா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடவே மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிடவே மாட்டேன். இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக என் அப்பன் இயேசுவாகிய மாணிக்கத்தை விட மாட்டேன். என் அப்பனாகி இயேசு எனக்கு எப்படி இருக்கிறார்னா, ஒரு மாணிக்க கல் எப்படி விலையேற பெற்றதோ அந்த விலையேற பெற்றவராய் என் ஆண்டவர் என்னோடு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க அபிஷேகம் விலையேற பெற்றதா இருக்குதா? அது நல்ல மாணிக்க கல்லு போல பிரகாசிக்கிறதா இருக்கிறதா? நல்ல விலை உயர்ந்ததா இருக்கிறதா என்று பாருங்க. 2வது
இந்த தைலம் எங்க இருந்தது என்பது முக்கியம். நான் செய்தி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஏசாயா 3:22 குப்பி. அந்த குப்பியை விட பார்க்கறத விட அந்த குப்பி யார்கிட்ட இருக்கிறது முக்கியம், அதை பார்க்கணும்னு சொன்னேன். அதனாலதான் சாமுவேலை பார்த்தோம். இப்ப ரெண்டாவது இந்த தைலம், இந்த தைலத்து எங்க இருக்கு தெரியுமா? வெள்ளைக்கல் பரணி. வெள்ளைக்கல் பரணிக்குள்ள இந்த தைலம் இருக்கு. ஏன்? அன்னைக்கு கற்றாடி இருந்ததே, கற்றாடிக்குள்ள வச்சிருக்கலாமே. அன்னைக்கு மேலறையில ஆயத்தம் பண்ணுகிற மனுஷன் தோளில குடம் இருந்துச்சு, அந்த குடத்துல இருந்திருக்கலாமே. அன்னைக்கு நிறைய துருத்திகள் இருந்துச்சு, அந்த துருத்தில இருந்திருக்கலாமே. தண்ணீர் பை இருந்துச்சு, அந்த பையுக்குள்ள இருந்திருக்கலாமே. இதுலெல்லாம் தாங்க தைலத்தை வைக்காம ஏன் வெள்ளைக்கல் பரணியில கொண்டு போய் இந்த தைலம் இருந்துச்சுன்னா, இந்த வெள்ளைக்கல் என்பது என்ன என்பதை முதலாக தெரிந்து கொள்ளும். சாலமோன் காலத்துல அவன் 60 முழ உயர தூணும் பெரிய பெரிய தூண்களை நிறுவினான். எங்கே? ஒன்று தேவனுடைய ஆலயத்திலும், இரண்டாவது தன் மனைவிகளுக்கு கட்டின மணிமண்டபத்திலும், சோத்திரம் அரண்மனைகளிலும் தூண்களை நிறுவினான். அவன் அதில் நிறைய தூண்களை நிறுவும் போது அவனுடைய கொழு மண்டபம் என்கிற ஒரு இடம் வரும்போது அந்த கொழு மண்டபத்தில் வச்ச தூண் வெள்ளை கல்லினால் கட்டப்பட்ட தூண். அந்த கல்லே வெள்ளவேர்னு இருக்கக்கூடியது, வெள்ளக்கல். அப்படிப்பட்ட தூண். அந்த சாலமோன் காலத்துல அந்த ராஜாவின் அரண்மனையை அலங்கரிப்பதற்கு, தூண்களை அலங்கரிப்பதற்கு வெள்ளை கல்லினால் தூண்களை கட்டி வெள்ளைக்கல்லை பதித்தாங்க. ஒரு காலத்துல தூணுக்கு பதிக்கப்பட்ட வெள்ளைக்கல் அப்படியே உருமாறி இப்ப நல்ல வாசனை திரவியங்களை ஊற்றி வைக்கிற ஜாடிகளாய் மாறிவிடும். சாலமோன் காலத்து வெள்ளைக்கல்லை போல இந்த பரணியை குறிக்கிறது. அப்படியானால் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளை கல் என்பது எதை குறிக்கிறது? அது பரிசுத்தத்தின் உறுதியை குறிக்கிறது. பரிசுத்தத்தின் உறுதி. எத்தனையோ விதத்திலே நாம் சுத்திரம் உறுதியாயிருக்கணும். அதிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பரிசுத்தத்தின் உறுதி என்பது ரொம்ப முக்கியம். அதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கும். இந்த வெள்ளைக்கல் தூணை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 5:15. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கிறது. வெள்ளைக்கல் தூண்கள். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் பரிசுத்தத்திலே ஒரு உறுதி. முதலாவது இந்த தைலம். இந்த மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறபடி இப்படி நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அது நேர்த்தியானதாய் காணப்பட வேண்டும். விலையேறப்பட்டதாக காணப்படணும். இரண்டாவது, வெள்ளைக்கல் பரணியை போல நல்ல உறுதியான ஜாடிக்குள் நம்ம இருக்கணும். நம்முடைய சபை நமக்காக உறுதியாய் நிற்கக்கூடியதான் பார்த்து அதுல இருக்கும். நம்முடைய ஐக்கியம் ஏதாவது பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாக்கா பரிதபித்து ஜெபிக்கிற ஒரு உறுதியான ஊழியத்துல இருக்கிறதா இருக்கணும். ஏதோ ஒண்ணுன்னா ஓடி வருகிற ஒரு ஊழியக்காரனாக அந்த உறுதியுள்ள வெள்ளைக்கல்லை போல உறுதியானவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். ஆனால் இந்த விலையேறப்பட்ட தைலம் நல்ல வெள்ளைக்கல் பரணி என்கிற உறுதியான ஜாடியில் இருக்கிற தைலம் இப்ப மூணாவது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மார்க்கு 14:3 சொல்லுகிறது, அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எவ்வளவுதான் சுத்திர வெளியேற பெற்றவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு உறுதியான இடத்துல இருந்தாலும், தேவனுக்காக ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் கண்டிப்பாய் ஊற்றப்பட
ஒரு அனுபவம் ரொம்ப தேவை. இந்த ஊற்றப்படுகிற அனுபவத்தை நான் சொல்லணும்னா கர்மேல் பர்வதத்துலதான் இந்த ஊற்றப்படுகிற அனுபவத்தை பார்க்கலாம். எலியா ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதுல வாய்க்கால்களை உருவாக்கி சொன்ன 4 குடம் தண்ணியை கொண்டாந்து ஊற்றுங்க அப்படின்னா, அப்புறம் திரும்ப 4 குடம் ஊற்றுங்கன்னா, அப்புறம் திரும்ப 4 குடம் ஊற்றுங்கன்னா, இப்ப வாய்க்கால் எங்கும் தண்ணீர் ஓடி வந்தது. இப்ப கவனிக்கணும், இந்த ஊற்றப்படுகிற அனுபவம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் மற்ற யூத ஜனங்களுக்கு உண்டாகும், எல்லாருக்கும் உண்டாகும் செய்ய முடியாததை செய்து காண்பிக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. ஓ சில ஜெபித்தும் சில காரியம் நடக்காது. ஆனா நீங்க வெளியேற பெற்றவர்களாய் இருந்து, வெள்ளைக்கல் பரணியை போல இருந்து, அந்த தைலத்தினால் நிரம்பினவர்களாய் இருதயத்தை உடைத்து ஜெபித்தால் உங்க ஜெபம் சிங்காசனமாகிய பலிபீடத்தை சுற்றிலும் உங்க கண்ணீர் தண்ணீராய் ஓடி வரும். அப்போ பகல் முழுவதும் ஓ கர்த்தர் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டும் வராத அக்கினி எலியா ஜெபித்தவுடன் வந்ததை போல உங்கள் இருதயம் ஊற்றப்பட்டு விட்டால் ஓ அக்கினியும் இறங்கும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வங்கிற சத்தியமும் இறங்கும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு வெளியேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு ஆசை, வெள்ளைக்கல் பரணியை போல பணக்காரியாய் காண்பிக்க ஆசை. ஆனா ஊற்றப்படுவதற்கு மட்டும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் ஊற்றப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால்தான் உங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல தைலமாய் கர்த்தர் மாட்டுவார். சாமுவேல் கையில் இருந்த அந்த தைல குப்பியின் தைலம் சவுலுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டது. சவுலுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டது. அந்த ஊற்றினது நிமித்தமாக ஒரு சாதாரண மனுஷன் தலைவனாய் மாறினான். தலைவனாய் மாறினவன் ராஜாவாய் மாறினான். எனக்கன்பான தேவஜனமே, இந்த ஏசாயா 3:22 பார்க்கிற அந்த குப்பி இப்போ ஓ சாமுவேல் என்னும் அருமையான ஞானத்திஸ்திரிக்கார், நல்ல நியாயாதிபதி, நல்ல தீர்க்கதரிசியாக ஒரு தேவனுடைய மனுஷனுடைய கையிலே அந்த குப்பி இருக்கு. அதனால அங்க 6 காரியங்கள் நடக்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு புத்தர் உங்களை குப்பியா வைத்திருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுக்கிறார், நல்ல பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கொண்டு நீங்க கர்த்தருக்காக என்ன பண்ணீங்க? சாமுவேல் மீது இறங்கி இருந்த பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் சவுலை அபிஷேகித்தார், தாவீதை அபிஷேகித்தார், மற்றும் அநேகரை கர்த்தருக்காய் நிற்க வைத்தார். ஓ கர்த்தர் நல்லவை. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளாகி நாம் எத்தனை பேர் அபிஷேகத்தில் நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேர் ஆவிக்குள் நடத்திருக்கிறோம். நம்மையும் ஒரு குப்பியாகத்தான் ஆண்டு வைத்திருக்கிறார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த குப்பியாய் நீங்கள் மாறுவதற்கு பதிலாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாமுவேலின் கையில் இருந்த அந்த குப்பியா மாறுங்க. அப்படி நீங்க மாறுவீர்கள் என்று சொன்னால் உங்களையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய நாள் வந்துவிட்டது. ரொம்ப முக்கியமா, எந்த மனுஷன் கையில, எந்த ஊழியத்தின் கீழே, எப்படிப்பட்டது யாருக்கு கீழே இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பாருங்க, நிதானித்து பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிற இந்த அடையாளங்களின்படி உங்க ஜீவியம், உங்க ஐக்கியம் இருக்குதான் பாருங்க, உங்களுடைய ஒற்றுமை இருக்குதான் பாருங்க, உறவும் நட்பும் இருக்குதான் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சாமுவேல் காலத்திலும் மற்ற ஊழியக்காரர்களும் நிறைய இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நல்ல ஞானத்திற்காரர்கள் இருந்தார்கள், குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள், அப்புறம் சுத்திலும் வேண்டுதல் பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சாமுவேல் ஒரு தனித்த ஒரு தேவ மனுஷனாய், தேவனுடைய மனுஷனாய் தன்னை வெளிப்படுத்தினார்.
இந்த சாட்சி 5 நாடுகளுக்கு பரவினது. இன்னைக்கு இந்த செய்தியின் கருப்பொருள் 2. ஒன்று, ஊழியம் செய்கிறவர்களை தேவன் சாமுவேலை போல நாடுகள் கடந்து சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். 2வது, இந்த செய்தியை கேட்ட விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னைக்கு ஒரு தைலத்தை கர்த்தர் வைக்க போகிறார். அந்த தைலம் உங்கள் தலைவர்களாய் மற்றவர்களை மாற்றுகிற தைலமாய் இருக்க போகிறது. அந்த தைலம் உங்களை விட்டு மற்றவர்கள் திரிந்து போனாலும் உங்கள் மூலமாய் பெற்ற அபிஷேகத்தை வைக்க போகிறது. கர்த்தர் நல்லவன். இந்த தைலம் உங்களை வெளியேற பெற்றவர்களாய் மாற்றப் போகிறது. அந்த தைலம் வெள்ளை கல் பரணி என்கிற அழகான உறுதியான பாத்திரத்திலே நிறுத்த போகிறது. எல்லாவற்றை விட அந்த தைலம் உடைத்து ஊற்றப்பட்டு சிலுவை அண்டையில், கர்த்தருடைய பாதத்தண்டையில் என்னை ஜீவ பலியாய் வார்க்கிறேன் ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒரு தைலமாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். தேவனுடைய கரத்திலே நம்ம எப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ரோமர் புஸ்தகம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுக்கு ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். செய்தி நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு குப்பி என்ற வார்த்தை வச்சு பாஸ்டர் இவ்வளோ அருமையான செய்தி கொடுத்தார். நீங்க அப்படியெல்லாம் பெருமையா பேசிட்டு போறதை விட இந்த ரோமர் 12:1 இப்பொழுதே கண்ண மூடுங்க. யாரும் ஆமை சோத்திரம் கடைசி ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் போக வேண்டாம். இன்னைக்கு உங்களை நல்ல ஒரு தைலத்தினால் நிரப்ப விரும்புகிறேன். ஒரு கிருபையின் தைலத்தினால் நிரப்ப விரும்புகிறேன். வெறும் குப்பியாய் இருக்கிறவர்கள், ஏசாயாவில் சொல்லப்பட்ட உறிந்து போடப்படுகிற குப்பியாய் இருக்கிறவர்களையும் சாமுவேலின் கையில் இருக்கிற ஒரு அபிஷேகத்தின் குப்பியாய் மாற்ற விரும்புகிறேன். அதற்கு தேவை ஒன்றே ஒன்று. ரோமர் 12:1 சொல்லுகிறது, ஆண்டவரே என்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொள்ளுங்கள், ஜீவ பலியாய் ஒப்புக்கொள்ளுங்கள். சாமுவேலின் கையிருந்த ஒரு குப்பிக்குள் இருந்த தைலம் பழைய ஏற்பாட்டிலே 3 அடையாளங்களையும் புதிய ஏற்பாட்டிலே 3 அடையாளங்களை உருவாக்குமானால் என்னையும் உருவாக்கும் ஆண்டவர். என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, என்னை ஜீவ பலியா ஒப்புக்கொள்கிறேன். ஜீவ பலி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவ பலி என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? உமக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன், என் உயிரையே கொடுக்க. அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்க உயிரை கொடுக்காய? எத்தனை பேர் சத்தியத்துக்காக உங்க கழுத்தை கொடுக்காய? எத்தனை பேர் உங்க ஜீவியத்தையே கர்த்தருக்காக மட்டும் என்று அர்ப்பணித்து விடாய? ஜீவ பலியாய் உங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஜீவ பலியாய் என்னை ஒப்புவிக்கிறேன். கண்களை மூடுமா? முடிஞ்சா உங்க மகனையும் ஜீவ பலியா ஒப்புக்கொள்ளுங்க, உங்க மகளையும் ஜீவ பலியா ஒப்புக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத உங்க மனைவிய கர்த்தருடைய கையில ஜீவ பலியா ஒப்புக்கொள்ளுங்க. மனம் திரும்பாத உங்க கணவரை கர்த்தருடைய கையில ஜீவ பலியா ஒப்புக்கொள்ளுங்க. ஒரு ஆசாரியனா, ஒரு லேவியனா உறுதியா நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க உங்களை ஜீவ பலியா கொடுத்தாலும் சரி, நீங்க வேற யாரையாவது ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நல்ல தைலமாய் மாற்றப் போகிறார், அபிஷேகத்தின் தைலமாய் மாற்றப் போகிறார். அவர்கள்தான் உங்க வீட்டுக்கு வாசனை திரவியமாய் மாறப்போகிறார்கள்.
இன்றைக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற வெறுமையானவர்கள், அவர்கள் வாசனை திரவியங்களாய் மாறுவார்கள், வாசனை தைலங்களாய் மாறுவார்கள். ஒரு கட்டம் வரும், அவர்கள் தன்னையே உடைத்து உங்களுக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறுவார்கள். இன்றைக்கு யார் உங்களுக்கு இடரலாய், யார் உங்களுக்கு முள்ளாய், யார் உங்களுக்கு தடையாய், யார் உங்களுக்கு போராட்டமாய் இருக்கிறார்களோ அவர்களே தங்களை உங்களுக்கு உடைத்து கொடுக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். காரணம், நீங்கள் இன்னைக்கு யார் யாரை கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறீங்க, கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறீங்க, அந்த யாரெல்லாம் பலிபீடத்துல வைக்கிறீங்களோ அவங்களை கர்த்தர் ஜீவ பலியாய் அங்கீகரிக்கிறார். ஓ, ஜீவனை ஏற்றுக்கொள்ளுகிற பலியாய் அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தா. லிபால பக்கத்துட்ட பௌரியாக்கத்துற சபாக்கா வெறும் குப்பி தைல குப்பியாய் மாறுகிறது. தைல குப்பி வெளியேறப்பட்ட தைலமாய் மாறுகிறது. வெளியேறப்பட்ட தைலம் தண்ணியை ஊற்றுகிற தைலமாய் மாறுகிறது. ஓய், கண்களை மூடியாவில் நிரம்பி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அபிஷேக நேரத்திலே எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 கையில வைக்க உங்க குப்பி மக்களுக்கு நீங்க இருக்கிற உங்களை ஆவியினாலே நிரப்புகிறார். Hallelujah. 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 நன்றி பிதாவே. ஆமென். ஆமென். உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வெறும் குப்பியாய் இருக்கும் தைல குப்பியாய் மாற்றும். தைல குப்பியாய் இருக்கிறவர்கள் விலையேறப்பெற்ற தைலமாய் மாற்றப்படும். விலையேறப்பெற்றவர்களாய் இருக்கிறவர்கள் உங்களை கொண்டு தலைவர்களை உருவாக்க போகிறார். உங்களை கொண்டு தீர்க்க தரிசனங்களை சொல்ல போகிறார். உங்களை அப்படியே வெள்ளைக்கல் பரணியாய் மாற்றப் போகிறார். கண்களை மூடுங்க. இதோ இந்த கடைசி நேரத்திலே ஒரு அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, ஒரு அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, கிரியை செய்கிற அபிஷேகம் நிரப்புவதாக, மகிமையின் அபிஷேகம் நிரப்புவதாக. எல்லா சரீரங்களாகி ஒவ்வொரு குப்பிகளும் இப்பொழுது தைலத்தினால் நிரம்பட்டும். விலையேறப்பட்ட தைலத்தினால் நிரம்பட்டும். நல்லத தைலத்தினால் நிரம்பட்டும். தைலத்தினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்படியே வீடுகளை நிரப்போம், வாசஸ்தலங்களை நிரப்போம், மனைவிமார்களை நிரப்போம், கணவன்மார்களை நிரப்போம், பிள்ளைகளை நிரப்போம், வேலை ஸ்தலங்களை நிரப்போம், ஊழியங்களை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியிலே
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வந்திருக்கிற அருமையான மெத்தடிஸ்ட் பாஸ்டர் கிறிஸ்தவர் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக கடைசி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எல்லா கண்ணை மூடுங்க. அவங்க முழங்கால நின்று உங்களுக்காக ஜெபிக்க, நேர் முழங்கால நின்று உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். ஆமென். Thank you, Father. Hallelujah. Rika, Daraba, Shaka, Duraba, Adu Nigadana, Riba, Duraba, Shaba, Baba. ஆண்டவரே, இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணிக்கும் போது எங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்புவதற்கு நமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்ப. இப்போது ஒவ்வொரு மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா குடும்ப வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் கொண்டு வருவீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்ற தேவன் கொண்டு வருவீராக. அவர் தேசங்களுக்கு ஆசமா அவரை மாற்றுவீராக. குடும்பத்துல ஒவ்வொரு மேல கர்த்தருடைய அப்படி அபிஷேகம் அனாயிட்டு இறங்கி கொண்டிருக்காக. இந்த நேரங்களை கர்த்தாவை இறங்கி கொண்டிருக்காக. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு அப்படிப்பட்ட சாமியில போல கத்தைகளை மாற்றுவீராக. சாமியில போல உண்மை உள்ள தீர்க்கதரிசியாக, ஒரு உத்தமுள்ள தீர்க்கதரிசியாக, தேவனுடைய காரியத்தை ஆண்டவரை கர்த்தர் நீதியாக விசாரிக்கிற, ஆண்டவர் நீதியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் மாற்றுவீராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமே எங்க மேல இறங்கனுக்கா நமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொரு தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த ஐயா, இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசமாக, லட்சங்களுக்கு ஆசமா நீங்க அவரை பயன்படுத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டுக்காம கொடான கோடி மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றோருக்கு மட்டும் நாங்க சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல செபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய தெய்வம் இன்றும் சதா காலமும் உங்கள் யாவரோடும் கூட இருந்து உத்தம தைலத்தினாலும் நல்ல குட்டியாகவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென்.